ஜெய் வாராகி, என் அன்பு செல்லமே, என் அன்பு குழந்தையே, உனக்கு ஒரு விஷயத்தை சொல்லத்தான் வந்தேன். என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய்? என்னை நீ வணங்கிவிட்டால் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஆளாக மாறிவிடலாம் என்றா? ஆனால் உன் குடும்பத்தில் இருப்பவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று பார்க்காமல், அவர்கள் செய்யும் தவறுகளை தடுக்காமல் எப்படி தங்கமே வாழ்க்கையில் முன்னேற முடியும்? விளக்கேற்றத்திற்கு பிறகு நம் மனதில் என்ன இருக்க வேண்டும்? பொழுது போய் விளக்கேற்றிய பிறகு என்ன இருக்க வேண்டும் சார்? இறைவனை மட்டுமே நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறைவனுடைய நாமத்தை மட்டுமே நம் வாயானது ஜபிக்க வேண்டும். ஆனால் நீயோ உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் என்ன செய்கிறீர்கள்? விளக்கேற்றிய பிறகு தேவையில்லாமல் மற்றவர்களை பற்றி பேசுகிறீர்கள். அவன் இதை சொன்னான், அவன் அதை செய்தான், இவனுடைய வாழ்க்கை இப்படி மாறிவிட்டது, எப்படித்தான் மாறியது என்று தெரியவில்லை என்றான். அந்த பேச்சானது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. எனக்கு எப்பொழுதும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், மற்றவனுடைய வாழ்க்கையை பார்ப்பதோ மற்றவனை பற்றி பேசுவதோ தேவையில்லை. மற்றவன் உன்னை பற்றி பேசலாம், அது அவனுடைய கர்மா. ஆனால் என்னுடைய பிள்ளையை நான் தானே கண்டிக்க வேண்டும், என்னுடைய பிள்ளையை நான் தானே காக்க வேண்டும். என்னுடைய பிள்ளையானவள் நன்றாக இருக்க வேண்டும் என்றால் நான் தான் அவளை தட்டி கொடுத்து இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் செய்யலாம் என்று சொல்லணும். அதை தான் நான் சொல்கிறேன். உனக்கு ஒன்று சொல்கிறேன், விளக்கேற்றிய பிறகும் சரி, நீ எப்பொழுதும் இருக்கும் பொழுதும் சரி, மற்றவரை பற்றி பேசாதே. அவனுடைய வாழ்க்கை உனக்கு தேவையில்லை. அவனுடைய வாழ்க்கையில் அவன் என்ன செய்கிறான் என்பதையும் நீ பற்றி பேசவே பேசாது. உனக்கு என்ன வேண்டுமோ அதை என்னிடம் கேள், நான் தருகிறேன். உனக்கு என்ன தேவையோ அதை தருகிறேன். தேவை இல்லாததை உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து நான் எடுக்கிறேன். என்னை நம்பிதானே வந்தாய், பிறகு எதற்காக இந்த மாதிரி தவறுகளை செய்கிறாய்? உன் குடும்பத்தில் இருப்பவர்களும் சரி, நீயும் சரி, மற்றவரை பற்றி பேச வேண்டாம். அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் சரி, அதை நீ கண்டுகொள்ள வேண்டாம். உன் குடும்பத்தில் என்ன வேண்டுமோ அதை செய், என்னென்ன செய்யலாமோ அதை செய். அதை பற்றி மட்டும் பேசுங்கள். வாழ்வில் நிம்மதி கிடைக்கும். தேவையில்லாமல் அடுத்தவர்களுடைய விஷயத்தை எடுத்து வீட்டுக்குள் கொண்டு வந்து தேவையில்லாத தத்திரியத்தை நீங்களே உருவாக்காதீர்கள். நம்பிக்கையுடன் அனைத்து விஷயங்களையும் செய்யுங்கள். நிச்சயமாக நான் இருப்பேன் உங்களுக்கு துணையாக. ஜெய் வாராகி.